கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே நமக்கு இந்த நாளிலே நான் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆவியானவர் ஒரு காரியங்களை உணர்த்தி தியானித்துக் கொண்டிருந்தேன். அதைத்தான் இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியிலே தியானித்து பேச விரும்புகிறேன். நிலைத்திருங்கள் என்ற தலைப்பில் தியானித்துக் கொண்டிருக்கும் போது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டுமானால், அவருடைய தயவு தொடர வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். என் மனைவி கூட சொல்லலை, யார்ட்டையும் சொல்லலை. இந்த கேரளா பகுதியிலே ஊழியம் செய்கிறவங்க இந்த ஏஜி ஸ்தாபனத்தில் நம்ம கூட இருக்காங்க. அவருடைய பையன் திடீரென்று அந்த அவங்க ஊரில் திருநெல்வேலி சைடு ராஜபாளையத்துக்கு அங்கிட்டு இருக்கிற அந்த பகுதிகளிலே அவன் என்ன செஞ்சான், கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டான். இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாடியெல்லாம் சிதைந்து போயிடுச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திருநெல்வேலியில் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் அதை கொண்டு வந்து ஊருக்கு கொண்டு வந்தாங்க. ரொம்ப வேதனையான அனுபவம். இப்படிப்பட்ட பிள்ளையை இழந்த நிலைமையில அவர்கள் தத்தளித்து கொண்டிருந்த வேலையில் அந்த பாடி அப்படியே அங்கே என்ன செஞ்சிருச்சு, 1 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் கேரளாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தால் சரீரம் அந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியல, சிதைந்த வண்ணமாக இருக்கிறது. பக்கத்தில் யாரும் போக முடியல. நாற்றம், பயங்கரமான நாற்றம். அந்த வாலிப பையன் இறந்த நாற்றம். யாருனாலையும் நிற்க முடியலை. இங்கே பல முறை வந்திருக்கிறான், இங்கே ஹெல்ப் பண்ண நிறையா பண்ணியிருக்கிறான். பாருங்களேன், அங்கிருந்து பாஸ்டர் நீங்கள் சீக்கிரமாய் வந்து அதை அடக்கம் பண்ணும்படியாக எல்லாரும் அங்கே கேரளா பகுதியில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே நான் அன்னைக்கு சீக்கிரமாய் ஒரு 12 மணிக்கு தகவல் வந்துச்சு. மனைவிட்ட வேகமாய் சொல்லிட்டு நான் போயிட்டு உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் பைக்கிலே போகணும். எனக்கு பஸ்ஸில் மாறி போனோன்னா அந்நேரத்தில் பஸ்ஸு கிடைக்காதுன்னு சொல்லி பைக்கிலே போகிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க இருக்கிற பகுதிகளிலும் போய் சேர்வதற்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி பைக்கிலே போனால், அங்கே தேனியிலேருந்து அவுட்டில் போகும்போது ஒரு பாலத்துக்கு முன்னால் இங்கிட்டும் பள்ளம் இங்கிட்டும் பள்ளம். அந்த இடத்துல பேரிகார்டெல்லாம் இருக்குது. பயங்கரமான அவன் யாருமே வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி பயங்கரமான ஃபோக்கஸ் லைட்டோடு வந்துச்சு. நான் எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது இது குறுக்க இப்படி வந்த உடனே கண்ணெல்லாம் வந்துட்டு அப்படியே என்ன செஞ்சு சரியாக தெரியல ரோட்டில். அதனால ஒரு ஓரமாக போகிறேன்னு சொல்லிட்டு போன போது கரெக்டாக ரோடை தாண்டி அந்த பேரிகார்டில் அடித்து மேலே அப்படியே வண்டி என்ன செஞ்சு, வண்டி உடஞ்சிருச்சு. கால் நல்லா அடிபட்டுருச்சு. மேலிருந்து கீழே விழுகிறேன் சொல்லிட்டு அந்த மோதும் போது இருந்து இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய காப்பாத்துங்க, எத்தனை முறை காப்பாத்துனீங்க இயேசுவேன்னு சொல்லிட்டு முடிஞ்சவன் அடிச்சு மேல இருந்து கீழே விழுந்தேன். கொஞ்ச நேரத்துல என்ன நினைச்சுனே தெரியல. அன்னைக்கு வந்துட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கீழே லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வண்டி ஒன்றுமே ஆகலை. வண்டியில் ஒரு அடியும் படலை. ஆனால் டம்முன்னு அடித்தது வந்துட்டு ஒன்று, கால் அடித்தது ஒன்று. ஆல்ரெடியே கால் முடியாமல் தானே இருந்தேன். இன்னைக்கு முடிச்சு அப்படின்னும் போது கர்த்தர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது
அங்கேருந்து லேண்ட் ஆகி கடைசியில் வேற ஒரு திட்டில் போய் நின்றுருக்கிறேன். எப்படி நின்னே தெரியல. கொஞ்சம் அதுக்கப்புறம் நகட்டிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணல. இயேசுவேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வெளிச்சத்தில் போய் சின்னம்னு ஒரு சைடில் போகிற வழியில் அந்த ஒரு லைட் இருக்குது, அந்த கேண்டீன் பக்கத்தில் நிப்பாட்டி பார்க்குறேன். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, வண்டிக்கும் சேதாரம் இல்லை, எனக்கும் சேதாரம் இல்லை. நான் இந்த புல்லட்டில் போகலை, ஆனால் நான் சிங்கத்துடைய வண்டியில், சிங்கராஜ் நம்மகிட்ட வர்ற சிங்கராஜ் வண்டியில் போனேன். கர்த்தர் ஜீவனோடு பாதுகாத்தார். உண்மையிலே சொல்கிறேன், பெரிய மிராக்கள் இது. யாருனாலும் நம்ப முடியாத ஒரு மிராக்கள். அதான் சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏன்னா நான் நன்மையும் கிருபையும் என்னை தொட நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சொல்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. கர்த்தர் எனக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறபடினாலே ஒரு ரீதியாக ஆண்டவர் தேவனே உமக்கும் எனக்கும் உள்ள உறவுகள் சரி செய்து தேவனுக்காக வைராக்கியமாய் ஓட வேண்டும் என்ற அந்த எண்ணங்களில் ஓடின அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறான். ஜீவனுக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் ஜீவனுள்ள நாளும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அழகாய் சொல்கிறது சங்கீதம் 23 மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். என்னை பாதுகாத்த தேவன், ஜீவனுள்ள தேவன். அவரை விசுவாசிக்கிற, அவருக்குள்ள நிலைத்திருக்கிற அத்தனை நபர்களுக்கும் அவர் விடுதலை தருகிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா.